போச்சு போச்சு எல்லாம் போச்சு. எப்படி இருந்த டீம் இப்போ இப்படி மாறி போச்சு. இப்பதான் ஆர்சிபிங்கிற பெரிய கண்டத்தை விட்டு தாண்டி வந்தோம். அடுத்தடுத்து பிரச்சனை வர மாதிரி இப்போ சிஎஸ்கேக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிரச்சனை காத்துட்டு இருக்குங்க. அது என்னன்னா, நம்ம தல தோனி வரப்போற சனிக்கிழமை நடக்க போற டிசி மேட்ச்லயும் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் தாங்க. நம்ம என்ன நினைச்சிருப்போம், சிஎஸ்கே ஆர்சிபி தோத்துருச்சு, இருந்தாலும் நெக்ஸ்ட் மேட்சுக்கு இன்னும் 1 வீக் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம தல தோனி ரெக்கவர் ஆகி கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா நம்ம நினைச்சது ஒண்ணு, இப்போ அங்க நடக்க போறது ஒண்ணு. இப்போ இந்த இடத்துல நீங்க ஒண்ணு கேட்கலாம், சிஎஸ்கேல பவுலிங் யூனிட் தான ப்ரோ சரியில்லை, அதுக்கு ஏன் தோனி வந்து என்ன கிளிக்க போறாரு அப்படின்னு ஒண்ணு கேப்பீங்க. ஆமாங்க, ஒரு வகையில நீங்க கேட்கறதும் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தோனி அப்படிங்கிறவரோட வரலாறு தெரியுமா? தோனி அவருடைய பிரைம் டைம்ல இருந்த காலகட்டத்தில் அவரோட டீம்ல பாத்தீங்கன்னா மத்த பிளேயர்ஸ் எல்லாம் எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் சரி, மேட்ச் நடந்துட்டு இருக்கும் பொழுது மேட்ச் எப்படிப்பட்ட இக்கட்டான சிச்சுவேஷனுக்கு போனாலும் சரி, எந்த பவுலரை எப்ப இறக்கணும், எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த ஃபீல்டரை எங்க வைக்கணும் அப்படின்னு கரெக்டா கணிக்க கூடியவருங்க. எந்த அளவுக்குனா, மேட்ச் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஃபீல்டரை கொஞ்சம் லெக் சைடு தள்ளி நிக்க சொல்லுவாரு, பவுலரை கொஞ்சம் ஸ்லோவா பவுல் போட சொல்லுவாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா பால் கேட்ச்ல வந்து விழுந்துரும். மேட்ச் நடந்துட்டு இருக்கும் பொழுது களத்துல இருக்கும் 10 பிளேயரையுமே பாத்தீங்கன்னா கரெக்டா தான் மைண்ட் செட்லயே வச்சு ரொட்டேட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம தோனியோட டிஆர்எஸ், அதுக்கு பேரே பாத்தீங்கன்னா தோனி ரிவ்யூ சிஸ்டம்னு மாத்திட்டாங்க. தோனி மட்டும் டிஆர்எஸ் எடுத்தாரு அப்படின்னா எதுக்கு நிக்கிற அம்பையரே பாத்தீங்கன்னா கதி கலங்கி போயிருவாரு. இந்த அளவுக்கு தோனி கரெக்டா பார்த்து வச்சு எடுக்கிற ஒவ்வொரு டிஆர்எஸும் பாத்தீங்கன்னா மேட்ச் களத்துல கிட்டத்தட்ட 98% கரெக்டா சக்சஸ் ஆயிரும். அதே மாதிரி பேட்டிங்லயும் சரிதான், எந்த பவுலர் எங்க பால் போட போறான் அப்படின்னு கரெக்டா தெரிஞ்சு பேட்டை சுத்தி டீமுக்கு தேவையான நேரத்துல பாத்தீங்கன்னா கரெக்டான ரன்னிங் அடிச்சு கொடுப்பாரு. இப்படி அவரோட எக்ஸ்பீரியன்ஸோ என்னவோ தெரியல, அவர் எங்க எப்போ வளவரிச்சாலும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பெரிய மீன் மாட்டிருங்க. இதுக்கு உதாரணமா ஒரு சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னா, பொல்லாடுக்கு பவுலர் பின்னாடி ஸ்ட்ரைட்டா ஒரு ஃபீல்டர் நிக்க வச்சு பொல்லாட விக்கெட் எடுத்தது, இன்ஃபார்ம்ல இருக்கிற சுப்மன் கில்ல ஃபாஸ்ட் பவுலிங்ல ஸ்டம்பிங் பண்ணது அப்படின்னு ஒரு கேப்டனா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ரோல் மாடலா காட்டிட்டு போயிட்டாருங்க. அதனால இப்ப சொல்லுங்க ப்ரோஸ், தோனி வேணுமா வேணாமா? அதுலயும் இப்ப சிஎஸ்கேக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா கேப்டன்சி தான். அதுலயும் இந்த ருத்ராஜ் கைகோடலாம் 3 மேட்சும் எப்படி கேப்டன்சி பண்ணாருன்னு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஒவ்வொரு பவுலரையும் சூப்பரா கரெக்டா ரொட்டேட் பண்ணிருப்பாரு பாருங்க. ஆப்போனன்ட் டீம்லாம் இத பார்த்து கதி கலங்கி போயிட்டாங்க. ஏன் மேட்ச் பார்த்த நானே பாத்தீங்கன்னா மிரண்டு போயிட்டேன். இதெல்லாம் சரி பண்றதுக்கு நம்ம சிஎஸ்கே டீம் பழைய மாதிரி கொஞ்சம் மாத்துறதுக்கு நம்ம தல தோனி கொஞ்சம் குயிக்கா கம்பேக் கொடுக்கணும். அதுலயும் சில நியூஸ் சேனல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களா என்னன்னு தெரியல, தோனி டிசி மேட்ச்ல மட்டும் வர போறது இல்ல, அடுத்து நடக்க போற கேகேஆர் மேட்ச்லயே அவர் விளையாட வாய்ப்பே இல்ல அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம தல இந்த சீசனோட கடைசி டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு ஆறுதல் அளிக்கிறதுக்காக ஏதோ 2 மேட்ச் விளையாண்டு வருவாரு போல. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இதே மாதிரி தான் இந்த பிரெவிஸையும் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் விளையாட மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா ஆல்ரெடி 3 மேட்ச் முடிஞ்சு போச்சுங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு பிரெவிஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் சனிக்கிழமை நடக்க போற டிசி கூடயும் பாத்தீங்கன்னா ஆட மாட்டாருன்னு தான் தோணுது. சோ டெவால் பர்விஸும் இல்ல, நம்ம தல தோனியும் இல்ல, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்டயும் ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் இல்ல. ஓவராலா இத வச்சு பார்க்கும்போது எப்படி தெரியுமா தெரியுது, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நாங்க எந்த சேஞ்சஸும் பண்ண போறது இல்ல, நாங்க கார்த்திக் சர்மாவை வச்சு தான் விளையாடுவோம் அப்படின்னு ஒத்த கால நின்று நம்ம மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலயும் நான் போன வீடியோல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேங்க, அதை கேட்டுட்டு உங்கள பல பேர் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு என்கிட்டயே திரும்பி சண்டைக்கு வந்திருப்பீங்க. அது என்னன்னா, இப்போ சிஎஸ்கே டீம்ல இருக்கிற ஜேமி ஓவர்டன் எதுக்கு விளையாடுறாரு அப்படின்னு நான் ஒன்னு கேட்டிருப்பேன். அப்படி கேட்கவும் நீங்க மேட்ச் பார்க்கலையா, அவர் எப்படி ரன் அடிச்சு கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு என்கிட்டயே திரும்பி சண்டைக்கு வந்திருந்தீங்க. அப்போ நான் கேட்கறதுக்கு ஒன்னு பதில் சொல்லுங்க பாப்போம். நம்ம சிஎஸ்கே டீம் ஓவர்டனை பேட்டிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணி இறக்கி இருக்காங்களோ இல்ல பவுலிங் பவர் ஆகணும் அப்படின்னு இறக்கி இருக்காங்களோ? பேட்டிங்க்கு இறக்கி இருந்தா அவரை ஏன் 8th டவுனுக்கு இறக்கி இருக்கணும்? நம்ம மத்த சிஎஸ்கே பேட்ஸ்மேன்லாம் அவ்வளோ லட்சணத்துல விளையாடுறதுனால தான் அவரு பேட்டிங் வர வேண்டியதாயிட்டு. சரி, பவுலிங்க்கு இறக்கி இருந்தா அவரு அடி மேல அடி வாங்குறாரு, ஒரே ஓவர்ல 30 ரன் கொடுக்குறாரு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் இதெல்லாம் பார்த்துமா நீங்க என்கிட்ட அப்படி கேக்குறீங்க? இப்ப சொல்லுங்க, சிஎஸ்கேல டாப் 7 பிளேயர்ஸ் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா ஓவர்டனுக்கு டீம்ல என்ன வேலை இருக்கு? சரிங்க, இப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் இவரை தூக்கிட்டு அகில் ஹுசைனை வைக்க சொல்றேன் அப்படின்னு. இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பேக்கப்ல வச்சிருக்கிற அந்த அகில் ஹுசைனை பத்தி உங்கள யாருக்குமே சரியா தெரியலைங்க. அந்த அகில் ஹுசைனோட கெபாசிட்டி பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அகில் ஹுசைன் பேட்டிங்லயும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவாரு, பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா நல்லாவே போடுவாரு. சொல்ல போனா நம்ம ஜடேஜாக்கு ஒரு பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்டா இவர் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல சில விஷயத்தை நான் கவனிச்சேன், அகில் ஹுசைன் இன்ஜுரி, அதனால தான் மேட்ச்ல அவரை விட மாட்டாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி நீங்க சொல்ற மாதிரியே அவர் இன்ஜுரினே வச்சுப்போம், அப்படி இருந்தா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்களா என்ன? நம்ம தல தோனி எவ்வளவு பெரிய பிளேயர், அவர் இன்ஜுரி ஆனதுக்கும் சரி டெவலப் பிரவிஸ் இன்ஜுரி ஆனதுக்கும் சரி எப்படி நம்மள்ட்ட போஸ்ட் போட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க. அதே மாதிரி ஒருவேளை அகில் ஹுசைன் இன்ஜுரி ஆயிருந்தா நம்மள்ட்ட சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? இதுலயே பச்சையா தெரியுது, அகில் ஹுசைனை மேட்ச்ல விளையாட வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஜுரி
செஞ்சுரி அப்படிங்கறதெல்லாம் ஒரு சாக்கு போக்குங்க. சரி அகில் வில்சனை விட்டுருங்க, உருவில் பட்டேன்னு ஒரு ஆள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். போன சீசன்ல அந்த மனுஷன் எப்படி அடிச்சு கொடுத்திருப்பாரு. கார்த்திக் சர்மாவை இவ்வளவு காசு கொடுத்து எடுத்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை மட்டும்தான் உள்ள ஆட வைக்கணுமா என்ன? காசு கொடுத்து வாங்கின பிளேயர்லாம் கணக்கு பார்க்க கூடாதுங்க. யாரு ஒழுங்கா விளையாடுறா அப்படிங்கறத பார்த்து தான் மேட்சுக்குள்ள இறக்கணும். அதாவது உருவில் பட்டேல சொல்றேன். அதனால கடைசியா ஒரு முறை சொல்றேன், தயவு செஞ்சு கார்த்திக் சர்மாவை உள்ள தூக்கிட்டு உருவில் பட்டேல வச்சா கண்டிப்பா சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜாமி ஓவர்டனை டாப் 5ல ப்ரோமோட் பண்ணிட்டு இந்த கார்த்திக் சர்மா அப்புறம் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை ஆடிட்டு இருக்காங்களே சில பிளேயர்ஸ் எல்லாம், அவங்களெல்லாம் தூக்கிடலாம்னு தோணுது. ஏன்னா ஓவர்டன்ட்ட பேட்டிங் ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க சிஎஸ்கேல இருக்கிற மத்த மீதி பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதனால நான் சொன்ன இந்த விஷயங்கள் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, போன வருஷம் மாதிரியே நம்ம பங்காளி நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் தான். நம்ம பங்காளி எம்ஐ டீமும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல நல்லா விளையாண்டு தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க முத மேட்ச் அடிச்சதெல்லாம் பார்த்து இவங்க கண்டிப்பா டாப் 2க்கே போயிட வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப பார்த்தா திடீர்னு டேபிள் பாயிண்ட்ல நம்ம கூட வந்து உட்கார்ந்தாங்க. ஆனா ஒண்ணுங்க, அவங்க போன வருஷம் மாதிரி எப்போ கம்பேக் கொடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நம்மளும் கொஞ்சம் உஷாரா சூதானமா இருந்துக்கணும். இப்போ நம்ம டீம் சிஎஸ்கே வரப்போற டிசி மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதுல தோனியும் இல்ல பிரேவிஸும் இல்லன்னு வச்சுப்போம். வரப்போற டிசி மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே தோத்தாலும் பரவாயில்லன்னு வச்சுப்போம். அதுக்கு அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம பவருக்கு ஈக்குவலான ஒரு டீம் கூட மோத போறாங்க. ஆமாங்க, நம்ம கேகேஆர் கூட தான். எப்படி நம்மள மாதிரியே ஒரு பவரான டீம் தானே. இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம கிட்டயும் பவுலிங் சரியா இல்ல, அவங்க கேகேஆர் கிட்டயும் பாத்தீங்கன்னா சுத்தமா பவுலிங் இல்ல. இப்போ நம்ம இந்த நிலைமையில அவங்க கிட்டயும் தோத்துட்டோம் அப்படின்னா இந்த சீசன்லயே சிஎஸ்கே 14 மேட்ச்ல முட்டை மேட்ச் வின் பண்ணி புதிய சாதனை பண்ண கூட சான்ஸ் இருக்கு. அதனால என்ன பொறுத்தவரையும் இந்த சீசனை விட்டே சிஎஸ்கே வெளியே போனாலும் சரி, அந்த கேகேஆர் மேட்ச் கிட்ட மட்டும் தயவு செஞ்சு தோத்துறவே கூடாதுங்க. அதுலயும் தோத்துட்டோம் அப்படின்னா இந்த ஐபிஎல் சீசன்லயே மொத்த ஐபிஎல் டீம்லயே நம்ம தான் ஒரு தரங்கட்ட டீம் ஆயிருவோம். எது என்னவோ நான் போன வீடியோல சொன்ன மாதிரி எப்ப நம்ம தல தோனி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறாரோ அப்பதான் சிஎஸ்கே உடைய முதல் வெற்றியோ என்னவோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தான், சிஎஸ்கே ஜெயிக்குதோ தோக்குதோ என்ன பண்ணாலும் சரி நமக்கு எப்பவும் ஒன் அண்ட் ஒன்லி சிஎஸ்கே தான். அதே மாதிரி நம்ம சிஎஸ்கே டீமும் பாத்தீங்கன்னா இருக்கிற பவுலர்ஸையும் இருக்கிற பேட்டர்ஸையும் வச்சு கொஞ்சம் ஒழுங்கா ஆட ஆரம்பிக்கணும். என்ன போல தலமா விளையாண்டுட்டு இருக்காம அடுத்த மேட்ச் பத்தி கொஞ்சம் சீரியஸா யோசிச்சு செயல்பட ஆரம்பிக்கணும். சில இந்த ருத்துராஜ் கைக்வாடு ஒழுங்கா கேப்டன்சி பண்ணி ஆகணும். இத பண்ணாலே மட்டும் போதும், சிஎஸ்கே பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரப்போற மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே தோத்தாலும் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? நம்ம தல தோனியும் பிரேவிஸும் எப்ப கம்பேக் கொடுப்பாங்க? சிஎஸ்கே வரப்போற டிசி மேட்ச்ல ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.